இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, குட்டீஸுக்கெல்லாம் பிடிச்சது மாதிரி சர்க்கரை விளக்கு வந்து பேன் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு சீவிட்டு கட் பண்ணி வேக வச்சிடும். தோலை சீவிட்டுப்பா கட் பண்ணி வேக வச்சிடும். வெந்துட்டுப்பா அதுதான் இப்போ இதுவாங்க வெந்துட்டு நல்லா மசிக்கலாம். மாவு மாதிரி ஆகிடும். நல்லா மசிச்சுப்பா. மசிச்சு வச்சுட்டு இதுக்கு தேவையானது பாருங்க. ரவா வந்து நீங்கள் ஊற வச்சிங்க. ஊற வச்சு போட்டாக்கா உடனே ஊற்றிடலாம். இல்லாட்டி அதுக்கு முன்னாடி வேணாக்கா அரை மணி நேரத்தில் ஊற வச்சிடணும். சும்மா போடாதாக்கா ஊறாது. இதான் இவ்வளவு வெல்லம் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். இனிப்பு இருக்கிறதுக்காக. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இவ்வளவு எடுத்துங்க. நல்லா கலக்கிட்டு ஊற்றிட வேண்டியதான். நல்லா கலக்கிட்டு அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இஷ்டமா இருந்தால் நெய் கூட ஊற்றிங்கப்பா. நாங்கள் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றினா கூட டேஸ்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் லைட்டாக தேன் ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஊற்றி சாப்பிட்டா எல்லாம் தேன் நல்லது. சக்கரை வெள்ளைக்கிழங்கு நல்லது உங்களுக்கு தெரியும். பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இப்போ இங்க வா. ஊது 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 ஊது. கையால் தான் சாப்பிடணும். நல்லாக்கா குழந்தைங்களுக்கு கொடுங்கப்பா. நல்லா ட்ரை பண்ணுங்க. ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமையில நல்லா ஃப்ரீயா இருக்கிறது இதை ட்ரை பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஒன்று சாப்பிட்டா நல்லா சத்து. இதை ட்ரை பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.